உலகத்தில் யாரும் அம்மா தாயே செங்கல் மேடையில் இருக்கிற இந்த உலகத்துல ஒருத்தவங்க கோயில் கட்ட முடியாது. கோயில் கட்டுறதுக்கா அப்ப மன கூரையா இருக்கே எனக்கு சன்னதி கட்ட வேண்டும் என்றால் அதாவது வடக்கரையான் பட்டணம் சென்று வடக்கரையான் பட்டணத்தில் வன்னி மரம் கொண்டு இருக்கிறது. இரவு பகல் ஆமா 60 நாயகிகளை கொண்டு வந்து எனக்கு கும்பாபிஷேகம் நடத்தி என்ன கோயில் கட்டியானால் என்ன ஒன்ன முன்னாடும் இல்லையா என்று அவங்க எதுக்கு அப்படி சொல்றாங்க? கோவில் கட்டணும்னா ஆமா இரவு பகல் 60 நாழிகை 60 நாழிகைக்குள்ள அந்த ஆலயத்தை கட்டி ஆகணும். பகல் 30 நாழிகை போக ஆமா இரவு 30 நாழிகைல ஆமா 15 நாழிகைக்குள்ள கோயில் ஆலயத்தை அமைக்க வேண்டும். இல்லைன்னா மீதி 15 நாழிகைக்குள்ளே ஆமா வடகரையான் பட்டணம் சென்று வன்னிய மரத்தை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்தால் ஏற்கும். ஆமா அப்படி என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆமா அது ஒரு நாள் முடியுமான்னு கேக்குற கோயில் சொல்லும் பிரகாரமே கோவிலை கட்டுவேன். ஆனால் உங்களுடைய அருளும் கொட்டு மேளங்களும் பிரகாரமே 15 நாழிகைக்குள்ளே ஆலயத்தை அமைத்து அந்த வடகரையான் பட்டணம் சென்று வன்னிய மரத்தை கொண்டு வந்து எதிரே நிறுத்தி நான் கட்டுறேன் அம்மா. என்னென்ன தேவையோ என்ன நினைச்சாலே நான் வருவேன். அப்படி தாயானது அருள்பாலிக்கவும் தெரியுமா
உத்தரப்பிரவாரம் இந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்தோம். சென்று வருகிறேன். தாயாரின் உத்தரவுப்படி உத்தரவுப்படி தன் வடகரை நோக்கி சென்று கொண்டிருக்கவும் அதோ அய்யனார் அப்பனாகப்பட்டவர் கொழு